Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது காஸ்டிங் சப்ஜெக்டில் FIFO மெத்தட். இந்த FIFO மெத்தட் எதுக்காண்டி நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா, நம்ம மெட்டீரியலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மெட்டீரியல் காஸ்ட் குறையும். அதுக்காண்டி தான் இந்த FIFO மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். அது வந்து ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் வச்சு தான் அந்த FIFO மெத்தட் வச்சு நம்ம ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் வந்து காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. எதுக்காண்டி தான் மெட்டீரியல் ப்ரைஸஸை குறைக்கிறதுக்காண்டி தான் இந்த இது ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம். சம் பார்ப்போம். ஓப்பனிங் பேலன்ஸ் 500 டன்ஸ் இருக்குது அட் ₹200 1 lakh. அடுத்து இஷ்யூ 70 டன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். இருக்கிற 500ல் 70 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் 430. அடுத்து அதில் வந்து அடுத்து 100 டன்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். 430 இருக்குது, 100 இஷ்யூ பண்ணதுனால 330 ஆயிடுச்சு. அடுத்து 80 இஷ்யூ பண்ணுறோம். 330லேருந்து 80 இஷ்யூ பண்ணதுனால 250 வந்துச்சு. எல்லாத்தோட ப்ரைஸுமே 200 தான். அடுத்து மார்ச் 13 வந்து நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு 200 டன்ஸ் அட் ₹190 ஈச்சுக்கு வாங்குகிறோம். ஸோ 200 × 190 38,000. ஏற்கனவே ஒரு 250 × 200 இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப 200 × 190 போட்டு 38,000. அடுத்து டிபார்ட்மெண்ட் ஏலேருந்து ஒரு 15 டன் இஷ்யூ பண்ணுறோம் அட் ₹200 ப்ரைஸில். ஏன்னா 200 தான் ஓப்பனிங் பேலன்ஸோட ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் FIFO மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால இந்த 200 உள்ளே வந்தது தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். ஸோ × 3,000. ஏற்கனவே 250 × 200 இருக்குது. அடுத்து 200 × 190 இருக்குது. அடுத்து 15 × 200 வந்துருச்சு. அடுத்து மார்ச் 16ல் திரும்ப ஒரு 180 டன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். அந்த இஷ்யூ ப்ரைஸ் வந்து ஏன் 200 எடுக்கிறோன்னா, நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து FIFO ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். இதுக்கான அர்த்தம் என்னென்னா, உள்ளே வந்த குட்ஸ் வந்து வெளியே போகுது. இந்த மூணில் உள்ளே வந்தது வந்து 250 × அந்த 200 மதிப்புள்ள குட்ஸ் தான் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ அதை தான் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 250லேருந்து அந்த 200 மதிப்புள்ள தான் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 250லேருந்து 180 70 ப்ரைஸ் வந்து 200 மல்டிப்ளை பண்ணிட்டோம். மித்ததெல்லாம் அப்படியே இருக்கும். இது வந்து மார்ச் 16ல் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். அடுத்து மார்ச் 20ல் வந்து சப்ளையர்ட்டேருந்து 240 டன்ஸ் அட் ₹195க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதனால அந்த 240 × 195 46,800 வந்துடும். ஏற்கனவே 70 × 200 இருக்குது. அடுத்து 200 × 190 38,000 இருக்குது. 15 × 200 3,000 இருக்குது. இப்போ புதுசாக ஒரு 240 × 195 46,800 வந்திருக்கு. இந்த நாலுமே இந்த வேறு வேல்யூஸில் நமக்கு வந்து 4 குட்ஸ் இருக்குது. அடுத்து மார்ச் 24 வந்து 300 டன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடை கரெக்டாக பார்க்கணும். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். உள்ளே வந்தது வெளியே போகணும். இப்போ நமக்கு இஷ்யூ பண்ண வேண்டியது 300 டன்ஸ் இஷ்யூ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் FIFO மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். வந்தது வந்து 70 ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது வந்து 70 குட்ஸு. அதை இஷ்யூ பண்ணிடுறோம். 70 × 200 14,000. அடுத்து வந்து 200 உள்ளே வந்திருக்கு. அதை அப்படியே இஷ்யூ பண்ணிடுறோம். 200 × 190 38,000. அடுத்து உள்ளே வந்தது 15 டன்ஸு. 15 × 200 3,000. இப்போ வந்து கடைசியில் 240 இருக்குது. ஆனால் நம்ம இந்த 240 இஷ்யூ பண்ண தேவையில்லை. ஏன்னா மொத்தமே நம்ம இஷ்யூ பண்ண வேண்டியது 300 டன்ஸ் தான். ஸோ 240ல் வந்து இப்போ ஏற்கனவே 300க்கு 285 டன்ஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. ரிமைனிங் 15 டன் தான் இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 15 டன்ஸ் மட்டும் அட் ₹195 நம்ம இஷ்யூ பண்ணதுனால மிச்சம் 240லேருந்து 15 போய் 225 குவான்டிட்டி மிச்சம் இருக்குது. ஒரு இதோட விலை வந்து 195. ஸோ டோட்டல் வந்துருச்சு. அடுத்து மார்ச் 25க்கு நம்ம வந்து புதுசாக ஒரு 320 டன்ஸ் அட் ₹200ல் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ வந்து 320 × 200 64,000. ஏற்கனவே 225 × 195 இருக்குது. இப்போ 320 × 200 புதுசாக வந்திருக்கு. அடுத்து மார்ச் 26ல் 115 டன்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். இது FIFO மெத்தட்னால 225லேருந்து தான் அந்த 115 கொடுத்தாகணும். 225லேருந்து 115 போயிடுச்சுன்னா 110. அதோட வேல்யூ வந்து 195 போட்டாச்சு. அடுத்து மார்ச் 27ல் திரும்ப வந்து 35 டன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த 35 டன்ஸுமே நம்ம வந்து 195ல் தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது FIFO மெத்தட். உள்ளே வந்ததுனால 6,825. ஏற்கனவே வந்து 110 இருக்குது. இப்போ அடுத்து ஒரு 320 இருக்குது. புதுசாக ஒரு 35 ஆட் ஆகிருக்கு. அடுத்து திரும்ப ஒரு 100 டன்ஸ் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அட் ₹200ல். மொத்தமாக ஏற்கனவே 110 × 195 320 × 200 35 × 195 100 × 200. இந்த 4 குவான்டிட்டிஸ் தான் கடைசியில் மிச்சம் இருக்கிற குவான்டிட்டிஸ். நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதும் போது க்ளோசிங் பேலன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த் அப்படின்னு போட்டுட்டு எப்படி எழுதணும்னா 110 யூனிட்ஸ் இல்லைனா என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி டன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 110 டன்ஸ் அட் ₹195 ஈச். அடுத்து 320 டன்ஸ் அட் ₹200 ஈச். 35 டன்ஸ் அட் ₹195 ஈச். 100 டன்ஸ் அட் ₹200 ஈச். இந்த மாதிரி எடுத்து எழுதிடணும். இவ்வளோ தான். இதுதான் FIFO மெத்தட். LIFO மெத்தட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.